இன்னைக்கு சஹருக்கு கானாங்கழுத்தி போட்டு மீனான் தான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து புளியிலே எல்லா மசாலாவும் போட்டு ஊற்றி பண்ணேன். சூப்பராக இருந்தது. இன்னைக்கு தோசைக்கு இந்த மீனானம் தான் தொட்டு சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது. என்னோட வீடியோவை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு அடுப்பில் மீனானை கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு அடுப்பில் மீனை பொரிக்க போட்டுட்ருக்கேன். எல்லாமே சாயந்தரமே செஞ்சு முடிச்சுட்டு நேற்று உரையிலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கடப்பாசி, அது இன்றைக்கி உறைஞ்சிருந்தது. அதனால் ரோஸ் மில்கில் கடப்பாசி போட்டு ஜூஸ் கரைச்சிட்ருக்கேன். நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அடிக்கடி கடப்பாசி போட்டு நம்ம ஜூஸ் குடிக்கிறது நல்லது. நோம்பு திறந்து குடிக்கிறதுக்கு டீயும் போட்டு வச்சுட்டேன். வாழைப்பழமும் 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நோம்பு திறக்கிறதுக்கு கடப்பாசியும் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்போதும் போல் பள்ளியிலேருந்து நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நோம்பு கஞ்சி சமோசா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.